ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் டேட்டா வேலிடேஷன் ஒரு டைப் ஆஃப் டேட்டாக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேமில் வந்து எப்படி ஆம், இந்த ட்ராப் டவுன் ஆட் பண்ணுறது, ப்ளஸ் எம்ப்ளாயி நம்பரில் அந்த பிட்வீன் ரேஞ்ச் வந்து எப்படி போடுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி டேட்டு, இது எல்லாத்துக்குமே இந்த டேபிளில் இருக்க எல்லா டேட்டாக்குமே எப்படி வந்துட்டு அந்த டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே டேட்டா வேலிடேஷனில் இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இந்த இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட்டுன்ற 2 இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணலான்றது தான் பார்க்குறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணுறப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே நான் ட்ராப் டவுனை விட்டுட்டு நானாக ஒன்று டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன காட்டுது, திஸ் வேல்யூ டசன்ட் மேட்ச் த வேலிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி காட்டுதா? ஓகே, நான் கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ எம்ப்ளாயி நம்பர் வந்து நம்ம என்ன வேலிடேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா 3001லேருந்து 3020 வரைக்கும் நம்ம கொடுத்துடணும். ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இதே நான் 3014 கொடுக்குறேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை அந்த பிட்வீன் வேல்யூவில். ஓகேவா? ஸோ இது ஒன்று. இன்னொன்று டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து நம்ம Jan 1 அதாவது Jan 10 2024 வரைக்கும் கொடுத்துருந்தோம். இதே நான் 11 Jan 2024 கொடுத்தா அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா அதுவும் நம்மளோட ரேஞ்சில் கிடையாது. பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு இங்கே பார்த்தோன்னா தெரியும். நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், 1லேருந்து 5க்குள்ளே டெசிமல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நான் இங்கே போயிட்டு 6ன்னு என்ட்ரு பண்ணால் எடுத்துக்குமா? எடுத்துக்காது. ஓகேவா? இப்போ இதுக்கும் சேம் எரர் தான் காட்டுது. இன்னொன்று ரிமார்க்ஸில் வந்து நம்ம டெக்ஸ்ட் லென்த் ஆட் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து டெக்ஸ்ட் லென்த் வந்து லெஸ் தென் 10க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் 10 தாண்டி என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா 10 தாண்டி என்ட்ரு பண்ணால் என்ன ஆகுது, எரர் மெசேஜ் வருது. இப்போ நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விதமான டேட்டா வேலிடேஷனுக்கும் ஒரே எரர் மெசேஜ் தான் அது கொடுக்குது. இப்போ எனக்கு தெரியும், நான் வந்து இந்த ஷீட்டில் டேட்டா வேலிடேஷன் நான் தான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு தெரியும் இதில் என்னென்ன வேல்யூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் வந்து இந்த ஷீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு அது தெரிகிற மாதிரி இப்போ இந்த செல்லுனா இந்த வேல்யூ தான் கொடுக்கணும், இந்த செல்லுனா இந்த வேல்யூக்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. இப்போ ஜஸ்ட் இந்த காலமில் நம்மளுக்கு தேவையான அந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போனோன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்து வச்ச அந்த வேலிடேஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இன்புட் மெசேஜில் போயிட்டு டைட்டில் வந்து சும்மா நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்கு தான் நம்ம இது வேணால் கொடுத்துக்கலாம். நான் நோட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நோட் இன்புட் மெசேஜில் என்ன இருக்கணும் அப்படின்னா என்டர் ஃப்ரம் த ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் இதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த காலமில் இந்த நேமுக்கு தானே இப்போ நான் அப்ளை பண்ணேன் அந்த இன்புட் மெசேஜ். இப்போ நான் இந்த செல்லில் எந்த செல்லை நான் செலக்ட் பண்ணாலும் எனக்கு இங்கே காட்டுது, தெரியுதா? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது ஜூம் ஆகலையா? ஓகே. இப்போ வந்து என்டர் ஃப்ரம் த ட்ராப் டவுன் காட்டுது. இப்போ நான் எந்த செல்லை கிளிக் பண்ணாலும் என்டர் ஃப்ரம் த ட்ராப் டவுன்னு காட்டுது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நான் இந்த ட்ராப் டவுன்லேருந்து மட்டும்தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது. அதையும் மீறி நீங்கள் சப்போஸ் இங்கே வேறு ஏதோ டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இந்த எரர் மெசேஜ் வருது இல்லையா? இதையும் நம்ம வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி மாற்றிக்கலாம். எப்படின்னா எகெயின் நான் வந்துட்டு இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் உள்ள போயிட்டு இப்போ இன்புட் மெசேஜ் நம்ம கொடுத்த மாதிரி எரர் அலர்ட்டுன்ற ஒன்று இருக்கா? அந்த எரர் அலர்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்டைல் வந்து என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ டைட்டில் வந்துட்டு என்னென்னா வார்னிங். ஓகேவா? எரர் மெசேஜ் வந்து யூஸ் ட்ராப் டவுன் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க, அந்த ட்ராப் டவுன் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் அதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகுது, இப்போ நான் வந்து இங்கே நான் தப்பாக என்ட்ரு பண்ணுறப்போ என்ன ஆகுது, யூஸ் ட்ராப் டவுனுன்னு காட்டுதா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருமா? ஓகே, நம்ம வந்து ட்ராப் டவுன் மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்றது புரிஞ்சிருமா? இதே மாதிரி நீங்கள் ஒரு இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதுக்கும் இந்த ஒரு காலமுக்கும் தேவையான டேட்டா வேலிடேஷன் நீங்கள் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான இன்புட் மெசேஜும் அதுக்கேற்ற மாதிரியான வேலிடேஷனும் கொடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்புட் மெசேஜ்க்கு டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போகிறேன். இன்புட் மெசேஜில் நான் என்ன கொடுக்குறேன்னா இது வந்து ரிமார்க்ஸுக்கா இப்போ நான் நோட்டுன்னு கொடுத்து
இன்புட் மெசேஜில் டைப் லெஸ் தென் 10 கேரக்டர்ஸ்னு போடுறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம அதுதான் வேலிடேஷனில் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்? 10க்கு கம்மியாக இருக்கணும் லென்த் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ டைப் லெஸ் தென் 10 கேரக்டர்னு போடுறேன். எரர் அலர்ட்டில் என்ன போடுறேன் அப்படின்னா, இந்த டேட்டா வந்துட்டு மோர் தென் 10 கேரக்டர்னு போடுறேன். ஓகே கொடுத்துறேன். இப்போ நான் வந்து இங்கே எங்கே கிளிக் பண்ணாலும் என்ன காட்டுது? டைப் லெஸ் தென் 10 கேரக்டர் காட்டுதா? இப்போ நீங்கள் இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி இங்கே கிளிக் பண்ணதும் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? நம்ம இங்கே வந்து 10 கேரக்டருக்குள்ளே தான் என்ட்ரு பண்ணணுன்றது. அதையும் மீறி நீங்கள் வந்து தப்பாக அதையும் மீறி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன காட்டுது? டேட்டா இஸ் மோர் தென் 10 கேரக்டர்னு காட்டுதா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிரும்னா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம அந்த இன்புட் மெசேஜும் எரர் அலர்ட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டேட்டா வேலிடேஷனில் நம்ம சொன்ன மாதிரி எரர் அலர்ட்டில் 3 விதமாக இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டாப் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாப்புன்றது என்ன? இப்போ நான் இங்கே தப்பாக என்ட்ரு பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன், இந்த டேட்டா இஸ் மோர் தென் 10 கேரக்டர்னு காட்டுது. நான் ரீட்ரை கொடுத்து எத்தனை டைம் வேணால் திருப்பி பண்ணலாம். நான் தப்பாக கொடுத்தா திருப்பி ரீட்ரை கொடுத்து பண்ணலாம். அதுதான் வந்து அந்த ஸ்டாப்புன்ற ஸ்டைல். இதுவே வந்துட்டு எனக்கு டேட்டா வேலிடேஷனில் அந்த எரர் அலர்ட்டில் ஸ்டாப்புன்ற ஸ்டைலுக்கு பதிலாக வார்னிங்ன்ற ஸ்டைல் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நான் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. இப்போ நான் மோர் தென் 10 கேரக்டர்ஸ் என்ட்ரு பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்ன காட்டுதுன்னா, டேட்டா இஸ் மோர் தென் 10 கேரக்டர்ஸ், கண்டினியூ எஸ் ஆர் நோ. அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறத தாண்டி நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்குது. இதே நம்ம முன்னாடி பண்ணின அந்த ஸ்டாப்புன்ற ஸ்டைலில் என்ன பண்ணுச்சு? அதுக்கு மேலே நம்மளால் அதை ப்ரொசீட் பண்ண முடியாது. நம்ம ஒன்லி அதை ரீட்ரை கொடுத்து 10 கேரக்டருக்குள்ளே அந்த டேட்டா வேலிடேஷன் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த செல்லை விட்டு தாண்டி போக முடியும். அப்படி இல்லைன்னா அதில் என்ட்ரு பண்ண முடியாது அந்த வேலிடேஷனை தாண்டி. இதில் என்னென்னா, இதில் நம்மளுக்கு வார்னிங் மட்டும் கொடுக்கும். அந்த வார்னிங்கையும் பார்த்துட்டு இல்லைனப்பா நான் பரவாயில்ல எனக்கு 10 கேரக்டருக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து அங்கே சேவ் ஆயிரும். ஓகேவா? நோ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாது இங்கே. ஓகேவா? அதுதான். இப்போ இதே வந்துட்டு இன்னொரு ஸ்டைல் இருக்கா? ஸ்டாப் ஒன்று பார்த்தோம், இன்னொன்று என்ன பார்த்துருக்கோம்? இப்போ அலர்ட் ஒன்று பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் அதாவது வார்னிங் ஒன்று பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன்ன்றது என்னென்னா, ஓகே கொடுத்துட்டு இப்போது நான் வந்து நிறையா டைப் பண்ணுறேன், 10 கேரக்டர் தாண்டி போயிடுச்சு, என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா, டேட்டா இஸ் மோர் தென் 10 கேரக்டர். இது வந்து உங்களுக்கு வெறும் இன்ஃபார்ம் மட்டும்தான் பண்ணும். டேட்டா வந்து 10 கேரக்டர் தாண்டிடுச்சு, ஓகேவா அப்படி கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அது வந்து அந்த செல்லிலேயே இருந்துரும். இப்போ இது வந்து ஒன்று வந்து எப்படி பார்த்தோம்? ஒன்று வந்து ஸ்டாப்பு, இன்னொன்று வார்னிங் பார்த்தோம், இன்னொன்று என்ன பார்த்துருக்கோம்? இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ ஸ்டாப்பில் என்ன பண்ணணும்? நம்ம வந்து அதை மீறி பண்ணவே முடியாது. ரீட்ரை பண்ணி நம்ம அந்த டேட்டா வேலிடேஷன் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணணும். வார்னிங்கில் என்ன பண்ணணும்னா, டியூ வாண்ட் டு கண்டினியூ ஆர் நாட்டுன்னு கேட்கும். நம்ம அதை பரவாயில்ல டேட்டா வேலிடேஷனை மீறினாலும் பரவாயில்ல கண்டினியூ பண்ணுன்னு கொடுத்தா கண்டினியூ ஆகும். இன்ஃபர்மேஷனில் என்ன பண்ணும்? நம்மக்கிட்ட வந்து அது நம்மக்கிட்ட எந்த ஆக்ஷனும் கேட்காது. கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லையா, ரீட்ரை பண்ணுறீங்களா, இந்த மாதிரி எதுவும் கேட்காது. ஜஸ்ட்டு நம்மளோட டேட்டா வேலிடேஷன் வந்து இது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணும். ஓகேவா? இதுதான் இந்த 3 டைப்பு. இந்த டேட்டா வேலிடேஷன்லேயே கஸ்டம் டேட்டா வேலிடேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி வைங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.